வந்து கொக்கி பெட்டி வீப்பெட்டி வந்து எந்தெந்த பக்கம் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இது வந்து நான் வந்து நீட்டாக வந்து முடிச்சு வச்சுருக்கேன். அதாவது கப் சைஸு பட்டி ஜாயின் பண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி வந்து கொக்கி பெட்டி வீப்பெட்டி வந்து ஜாயின் பண்ணுறது, எந்த பக்கம் வச்சு எது தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் மெயின் பீஸ் வந்து கிராஸ் இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கரெக்டாக 4 இன்ச்சு இந்த மாதிரி கீழே வந்து நல்லா நேர் பீஸாக எடுத்துக்கிறேங்க. 4 இன்ச்சு கீழே இந்த மாதிரி இதை நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து விட்ருங்க. மடித்து விட்டுட்டு இதை வந்து இதில் வந்து தையல் போட்டுருங்க. நல்லா நீட்டாக வந்து இழுத்து தையல் போட்டுருங்க. இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிடுங்க. திருப்பினீங்கன்னா இப்போ இது நம்ம உள் பக்கம் வச்சு அடிச்சிருக்கோம். இப்போ இது வந்து நல்ல பக்கம் நமக்கு வந்து தெரியும். இப்போ இதில் வந்து படிமானமாக ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம இன்னும் கழுத்து பீஸ் அடிக்கலை, அதனால எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அது கரை பகுதியாக இருக்குது, இந்த கரையை வந்து ஒரே மடிப்பு, இந்த கரையை வந்து கரெக்டாக உள்ளர தள்ளி விட்டுட்டு ஒரே ஒரு மடிப்பு வந்து மடிங்க. கரை இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. கீழே வந்து நீட்டாக நம்ம ஆல்ரெடி மடிச்சிருக்கோம் பாருங்கள், அதை வந்து கரெக்டாக சரி பண்ணிக்கிறோங்க. அந்த 4 இன்ச்சு மடிச்சிருக்கிறத வந்து கரெக்டாக சரி பண்ணிவிட்டு அதுக்கு நேராக வந்து தையல் போட்டுருங்க. நமக்கு வந்து ஒரு தையலில் வந்து வேலை முடிஞ்சிடும். நமக்கு வந்து பட்டியும் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து கொக்கி பெட்டி உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன். இப்போ வளையத்துக்கு வந்து வச்சுட்டோம். இப்போ கொக்கிக்குள்ள பீஸ் வந்து இப்போ இது வந்து கரெக்டாக பீஸ் வந்து பெரிய பீஸாக இருக்குது. இந்த பீஸை வந்து கரெக்டாக இப்போ ஒரு 2.25 இன்ச்சு அளவுக்கு வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை வந்து 2 பீஸாக வந்து மடிச்சுக்கிறோங்க. அந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கிறோங்க. இதை வந்து 4 இன்ச்சு மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இதில் வச்சு தைச்சிருங்க. கரெக்டாக அளவு வந்து அந்த 4 இன்ச்சு அளவுக்கு வந்து மடிச்சிருங்க. இப்போ இதை வந்து அப்படியே மடித்து ஒரு படிமான தையல் வந்து போடுங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை வந்து ஒரு மடிப்பு இதை மடிங்க. மடிச்சுட்டு அப்படியே 2ஆவது மடிப்பு இதை வந்து பாருங்கள், நான் எப்படி வந்து மடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இதை மடிச்சுட்டு இதை வந்து கரெக்டாக இப்போ நமக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு வந்து கரெக்டாக வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை மடிச்சிருங்க. அப்படியே கரெக்டாக தையல் போட்டுருங்க. கொஞ்சம் கூட பெருசு சின்னது இருக்கக்கூடாது, அதாவது ஒரே மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நீட்டாக இந்த லைனிங் பீஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக உள்ளே போயிருக்கணும், வெளியில் வந்து தள்ளக்கூடாது. இப்படி வரணும், நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும். இப்போ இந்த பக்கமும் ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொஞ்சமாவது எது பெருசாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிறங்க. செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். 2ஐயும் கப் சைஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். இதுலேயும் நீட்டாக 2 பக்கமும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி இந்த ஷேப்பும் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரணும். இந்த ஷேப்பும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து கரெக்டாக கொக்கி பெட்டி வீப்பெட்டி வந்து அடித்து பாருங்கள். அடித்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே நீங்கள் வந்து பார்க்கலாம். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.